இப்போ பாம்பேலலாம் விபச்சாரத்த தொழிலாக அங்கே நடத்துகிறாங்க. விபச்சாரம் செய்வதை தொழிலாக நடத்துகிறார்கள். கல்கத்தாலையும் அப்படி தான். சோனாகஞ்சி, அப்புறம் பாம்பேயில் மும்பையில் ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விபச்சாரம் நடத்துகிறார்கள். விபச்சாரத்தை தொழிலாக அங்கீகரிக்கிறார்கள். அவர் நாட்டில் நிறைய இடங்களில் ஏன் விபச்சாரத்தை ஏன் தொழிலாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதனால்தான் நிறைய கற்பழிப்புகள்லாம் இல்லாமல் போதும். கற்பழிப்புகள் அதனால்தான் குறையுது. விபச்சாரம் மட்டும் இல்லைன்னா நிறைய கற்பழிப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் கேட்குறேன், அப்போது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை யாரும் கற்பழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ நிறைய பெண்களை நீங்கள் விபச்சாரிகளாக மாற்றிடுவீங்களா? அப்போது விபச்சாரத்தின் மூலமாக தான் கற்பழிக்கப்படுவது குறைந்திருக்கிறது என்றால், அப்போது உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு அனுப்புவீங்களா? அது ஒரு நல்ல பணியாக நினச்சி விபச்சாரத்துக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்புவீங்களா? உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் அனுப்புவீங்களா? கற்பழிக்கப்படுவது அது எவ்வளோ பெரிய பாதிப்போ, பெண்களுக்கு ஏற்படுகிற ஒரு பாதிப்போ, அதுபோலத்தான் விபச்சாரமும் பெண்களுக்கு ஏற்படுகிற ஒரு பாதிப்பு தானே. அப்போ விபச்சாரத்துக்கும் கற்பழிப்புக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறாங்கன்னா, விபச்சாரங்கிறது பெண்களுடைய சம்மதத்தோடு நடக்குது. கற்பழிப்பு என்பது பெண்களின் சம்மதம் இல்லாமல் நடக்குது. இதைத்தான் அவங்க பாயிண்டாக பிடிச்சி, அப்போ சம்மதம் இல்லாமல் இங்கே நடக்கிற அந்த வன்முறைக்காக சம்மதத்தோடு நடக்கிற ஒரு வன்முறையை இவங்க அதற்கு ஈடாக கொடுக்குறாங்க. அப்போது இதுதான் இவங்க ரெண்டுமே பாதிப்பு தான். ஒரு பெண் விபச்சாரியாக மாறினாலும் சரி, ஒரு பெண்ணை 3 பேர் பலாத்காரம் பண்ணாலும் ரெண்டுமே பெண்ணுக்கு ஏற்படுகிற ஒரு பாதிப்பு. இத்தனைக்கும் ஒரு கற்பழிப்பை விட விபச்சாரம் தான் கொடியது. கற்பழிப்பாவது என்னைக்கா ஒரு நாள் தான் கற்பழிச்சிட்டு போவான், ஒரு நாளோ 2 நாளோ தான் கற்பழிப்பான். அது விபச்சாரம் பார்த்திங்கன்னா தினம் அவள் 4-5 ஆண்களோடு அவள் படுத்து உடலுறவு வைக்கணும். அவள் வாழ்க்கை இப்போ கற்பழிக்கப்பட்ட பெண்ணாவது சரி, ஒரு குற்றம் நடந்துருச்சு, அப்புறம் காவல் நிலையத்தில் புகார் பண்ணிவிட்டு திரும்பவும் பழையபடி ஒரு சகஜமான வாழ்க்கைக்கு வருவதற்கு வாய்ப்புக்கு வந்துடுவாங்க. அந்த சகஜமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க நீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடக்கும், அது வேறு பின்னாடி. ஆனால் விபச்சாரங்கிறது அந்த சாக்கடையிலே தானே இருக்கணும். அந்த விபச்சாரம் என்பது தினமும் அந்த சாக்கடையில் தானே, வாழ்நாள் முழுதும் அந்த சாக்கடையில் தானே இருக்கணும். தினமும் 7-8 பேர். அப்போ விபச்சாரம் தான் கொடியது. கற்பழிப்பை விட பாலியல் வன்முறைகளில் மிக கொடியது விபச்சாரம்தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கற்பழிப்பு அதனால்தான் குறையுது, அதனால்தான் விபச்சாரத்தை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். விபச்சாரம் நடப்பதால் தான் இங்கு பாலியல் கற்பழிப்புகள் குறைகிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கற்பழிப்பு எவ்வளோ மோசமான குற்றமோ அதை விட பல மடங்கு மோசமான குற்றம் விபச்சாரம். பெண்ணின் விருப்பத்தோடு ஒரு பெண் தினசரி விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8 பேர் கூட உடலுறவு வச்சுக்கிறாளாம். அவள் விருப்பத்தோடு நடக்கிற கற்பழிப்பு தான் விபச்சாரம். ஒரு பெண்ணின் விருப்பத்தோடு நடக்கிற கற்பழிப்பு தான் விபச்சாரம். அப்போ நீ கற்பழிப்பை எப்படி பார்க்குறியோ அதை விட கொடிய பாதிப்பாகத்தான் பெண்களுக்கு ஏற்படுகிற ஒரு கொடுமையான பாதிப்பாகத்தான் விபச்சாரத்தையும் பார்க்கணும். கற்பழிப்பு எப்படி ஒரு கொடுமையான பாதிப்போ, பெண்களுக்கு ஏற்படுகிற ஒரு கொடுமையான பாதிப்போ, அதை விட பல மடங்கு பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு இந்த விபச்சாரம். அதனால் உன் வீட்டு பெண்களை யாரும் கற்பழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ பல பெண்கள் விபச்சாரிகளாக மாறி தியாகம் செய்து இந்த சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரின் மனதிலிருந்து தான் விபச்சாரத்தை நியாயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் விழுகிறது. விபச்சாரத்தை நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளை யாரும் கற்பழிச்சிடக்கூடாது, அதுக்காக யாரோ ஊரில் 4 பொம்பளைகள் விபச்சாரம் பண்ணாங்கன்னா பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க, பாதுகாக்கப்படுவார்கள், கற்பழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள், அதனால் விபச்சாரம் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சுயநலமான ஒரு இது. விபச்சாரம் செய்கிற பெண்கள் அவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டாமா? அப்போது விபச்சாரம் என்பது பெண்கள் மீதான மிகப்பெரிய வன்முறை. பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற, பெண்களின் விருப்பத்தோடு பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற மிகப்பெரிய வன்முறை, ஆண்கள் மீதும் நிகழ்த்தப்படுகிற வன்முறை. அந்த விபச்சாரத்தின் நுகர்வோர்களாக யார் இருக்காங்க? ஆண்கள் தானே இருக்காங்க. அப்போ அவனும் பாதிக்கப்படுறான், அவனும் அந்த சுய ஒழுக்கத்தை இழக்கிறான், அவனும் தனது மனைவிக்கு துரோகம் செய்கிறான், தனது காதலிக்கு.
அதனால் அதுவும் நடக்கக்கூடாது. அதனால் ரெண்டையுமே தவிர்க்கணும். அப்படின்னா விபச்சாரத்தை ஒழிக்கணும்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப எளிதுங்க. விபச்சாரத்தை ஒழிப்பது ரொம்ப எளிது. காதலிப்பதை அங்கீகரிக்க வேண்டும், காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். அது 18 வயசோ இல்லை 19 வயசோ, 19 வயசோ 20 வயசுக்குள்ளே கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணணும். அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. சரியான உறவுகளை, சரியான பாலியல் உறவுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டால் இந்த விபச்சாரம் தேவையில்லை. இதில் விபச்சாரம் என்பது என்னது? முறைகேடான பாலியல் உறவு, கள்ள தொடர்பு, விபச்சாரம், அப்புறம் கற்பழிப்பு, இதெல்லாம் முறைகேடான ஒரு பாலியல் உறவு, தகாத பாலியல் உறவுகள். ஏன் வருது அப்படின்னா, இந்த மாதிரி தகாத பாலியல் உறவுகள் ஏன் இங்கு நிகழ்கிறது என்றால், இங்கு ஏன் நடக்கிறது என்றால், நீ சரியான பாலியல் உறவை நடைமுறைப்படுத்தவே இல்லையே. சரியான பாலியல் உறவுனா என்னது? 18 வயசில் 19 வயசில் எல்லோரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கணும். யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது. அதுமாதிரி மதத்தை அடிப்படையாக கொண்டு யாரும் சாமியாராக போகக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையாக கொண்டோ, இந்து மதத்தையோ, சீக்கிய மதத்தையோ, அல்லது எந்த ஒரு மதத்தையும் அடிப்படையாக கொண்டு நீ யாரும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது. துறவியாகவே வாழக்கூடாது. துறவு வாழ்க்கையை நான் துறவியாக வாழ்வதும் சம்சாரியாக வாழ்வதும் என்னுடைய உரிமை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நீ தனியாக வாழ்கிறது தப்பு. தனியாகவே, அதாவது துணை இல்லாமல் தனியாக வாழ்வது தவறு. 19 வயசுக்கு மேலே நீ தனியாகவே வாழக்கூடாதுப்பா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி நகரத்துக்கு போறியா, எங்கே போனாலும் சரி உன் மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு போ. பிழைக்கிறக்காக நீ வெளியூர் போறியா, வெளிநாடு போறியா, எங்கே போனாலும் மனைவி பிள்ளைகளோட போ. அப்போ தான் அது மாதிரி பெண்களும் வேலைக்கு போகணும். அப்போ ஏன்னா பெண்களை அடிமையாக பார்க்குற ஒரு மனப்பான்மை தான் விபச்சாரிகள். பெண்களை ஒரு பாலியல் உறவுக்கான ஒரு பொருளாக பார்க்குறாங்க. பாலியல் இன்பத்தை பெறுவதற்கான உடல் உறவு கொள்வதற்கான ஒரு பொருளாக பார்க்குறாங்க. பெண்களை தன்னை போல் ஒரு மனுஷியாக பார்க்காம ஒரு பொருள். அவள் ஒரு பொருள். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்ககிட்ட பெண்ணா அவளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. ஏன் மரியாதை இல்லாமல் போச்சு? வேலைக்கு போகிறதில்ல. பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, வீட்டிலே இருந்துக்கிறாங்க. அப்போ எப்படி மரியாதை வரும்? வேலைக்கு போனால் தான் மரியாதை வரும். மரியாதை வரும்போது தான் ஒரு பெண் என்பது அழகானவராக தெரிவாள். ஒரு பெண் அழகானவளாக அப்போ தான் தெரிவா. அவள் வெளி உலக அனுபவம் வேணும். அப்போ தான் ஆணுக்கு நிகராக பேச முடியும், ஆணிடம் உறவாட முடியும். அப்போ தான் பெண் என்பவள் இனிமையானவளாக தெரிவாள். அவள் விவரமானவளாக இருக்கணும், ஆணுக்கு நிகராக பேச வேண்டும், ஆணிடம் பேச வேண்டும். அப்போ வெளி உலக அறிவு அவளுக்கு தெரியணும். அப்போ தான் சுயமாக சம்பாதிக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். பெண்கள் வேலைக்கு போகாமல், பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆணின் உழைப்பை சுரண்டி சாப்பிடும்போது, அப்போது உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு, உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் உழைப்பை சுரண்டி திங்கிறார் அப்படின்னா அவங்கள நீங்கள் மதிப்பீங்களா மாட்டிங்களா? அவங்கள எப்படி நீங்கள் மதிப்பீங்க? மதிக்க மாட்டீங்க. அப்படித்தான் பெண்கள் ஆண்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. வேலைக்கு போகாமல் ஆண்களின் உழைப்பை சுரண்டி வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆண்களின் உழைப்பை சுரண்டி சாப்பிடும்போது பெண்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று ஆண்கள் உணரும் பட்சத்தில் பெண்கள் மீது ஆண்களுக்கு கோபம் வருகிறது. பெண்கள் மரியாதைக்குரியவர்களாகவும் இல்லாமல் போய்விட்டார். வேலைக்கு போகல, அதனால் அவங்களுக்கு மரியாதை இல்லை. அதே நேரத்தில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டு மரியாதை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு ஆண்களை ஏமாற்ற வேறு செய்கிறார்கள். ஆண்களின் உழைப்பை வேறு சுரண்டுகிறார்கள். அதனால் பெண்களை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மனுஷியாகவே தோணலை. நம்மளை பெண்களை பார்த்தா ஒரு அடிமை, பெண்கள் மீது ஒரு கோபம், பழி உணர்ச்சி. இதுதான் பாலியல் வன்முறைகளுக்கு காரணம். விபச்சாரத்துக்கெலாம் இதுதான் காரணமாக இருக்குது. அதனால் பெண்கள் மரியாதைக்குரியவர்களாக வாழும்போது தான், பெண்கள்னால் அவங்க மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிற எண்ணம் மனசில் ஆணுக்கு இருக்கும்போது அவனுக்கு இந்த விபச்சாரம்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு அப்போ தான் தோணும். பெண்களை பற்றிய நல்ல மதிப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களை பற்றி நீ இழிவாக நினச்சன்னா அப்போ நீ இழிவான செயலை தான் நீ செய்வ. விபச்சாரம், பாலியல் வன்முறை, இது போன்ற செயல்களில் தான் ஈடுபட வேண்டும் தோணும். அதனால் பெண்களை பற்றி ஒரு உயர்வான புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ உயர்வான புரிதலை ஏற்படுற மாதிரி இங்கே பெண்கள் வாழ வேண்டும். பெரும்பாலான பெண்கள் ஏன் வேலைக்கு போகிறதில்லைன்னா, அதுக்கு நான் தாய்மொழி கல்வி. இப்போ வெளிநாட்டில் எல்லா முன்னேறிய நாடுகளில் எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, அங்கே தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அதனால் படிக்கிறது ஈஸி, வேலை செய்கிறது ஈஸி. அவங்களுடைய இப்போ வெளிநாட்டில் முன்னேறிய வெளிநாட்டில் படிக்கிறதுலேயும் தமிழ் தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. வேலையிலையும் அவங்க தாய்மொழியில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பேசுகிற மொழியும் தாய்மொழி தான். அதனால் அவங்களுக்கு படிக்கிறது, தொழில் செய்கிறது எல்லாமே ஈஸி. அதனால் எல்லாருமே படிக்கிறாங்க. இந்தியாவில்
இங்கே எல்லாம் ஆங்கில மொழியோட ஆதிக்கம், ஆங்கில மொழி மோகம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து எல்லாராலையும் சமமாக படிக்க முடியல. அதனால தான் பெண்கள் வந்து நிறைய பேர் படிக்காமல் பின்தங்கிடுறாங்க. இங்கே வந்து படிக்கிறது கஷ்டம், தொழில் செய்கிறது கஷ்டம், இங்கே வாழ்கிறதே கஷ்டம். அதனால தான் நிறைய பெண்கள் வந்து படிக்கிறதில்ல, அதாவது படிக்காமல் படித்தா கூட வீட்டிலே இருந்துடுறாங்க. ஏன்னா தொழில் செய்கிறதும் ரொம்ப கஷ்டம், இங்கே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம், இந்தியாவில் வாழ்வதே ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா அந்நிய மொழின்னு ஆதிக்கம், தாய்மொழிக்கு மரியாதை இல்லை. அதனால் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு நிறைய பேருக்கு சரியான வேலை கிடையாது, ஆண்களுக்கே இங்கே மதிப்பு இல்லை. அதனால் வந்து அப்போ பெண்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல தாய்மொழியில் கல்வி கொடுங்க. பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போய்டுவாங்க, வாழ்நாள் முழுதும் வேலை பார்க்கணுங்கிற ஆசை அப்போ வந்துடும். ஏன்னா படிக்கிறது ஈஸியாகிடும், தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், அப்போ தாய்மொழியில் வாழ்க்கை இருந்தால் படிக்கிறது, தொழில் செய்கிறது, வாழ்வது எல்லாமே ஈஸியாகிடும். அப்போ யாரும் பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. முன்னேறிய வெளிநாட்டில் எப்படி பெண்கள் அனைவரும் வேலைக்கு செல்கிறார்களோ அதுபோல் இந்தியாவிலும் பெண்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள், வீட்டிலே இருக்க மாட்டாங்க. தப்புங்கிறது அரசாங்கத்திட்ட தான் இருக்குது, மக்கள்கிட்ட இல்லை. தப்புங்கிறது வந்து அந்நிய மொழியில் கல்வி, தொழில் எல்லாத்தையும் அந்நிய மொழி ஆதிக்கத்துக்கு அனுமதி கொடுக்குற அந்த அரசாங்கத்திடம்தான் தப்பு இருக்குதே தவிர மக்கள்கிட்ட இல்லை. மக்களை அரசாங்கம் என்பது தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது.